ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பகவான் ஸ்ரீ நரசிங்கருடைய அவதார தினம், நரசிங்க சதுர்தசி. சதுர்தசி என்றால் 14வது நாள். இப்ப தமிழ்ல முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. அப்போ சான்ஸ்கிரிட்ல பிரதமை முதல் நாள், துவதியை 2ஆம் நாள், திருதியை 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5வது நாள், சஷ்டி 6ஆம் நாள், சப்தமி 7ஆம் நாள், அஷ்டமி 8வது நாள், நவமி 9வது நாள், தசமி 10வது நாள், ஏகாதசி 11வது நாள், துவாதசி 12வது நாள், திரையோதசி 13வது நாள், சதுர்தசினா 14. அதுக்கப்புறம் திரும்ப அமாவாசை, அப்புறம் பௌர்ணமி, இப்படி 15 டேஸ், 15 நாள், வளர்பிறை தேய்பிறை. இதுதான் நம்ம பஞ்சாங்கம். பஞ்சாங்க கணக்குப்படி இப்படிதான். ம். சரி, அப்போ சதுர்தசி 14வது நாள், சதுர்தசி அன்றைக்கு தான் பகவான் நரசிங்கர் திரு அவதாரம் செய்தார். ஏன் பகவான் கிருஷ்ணர் நரசிங்கராக அவதாரம் செய்தார்? இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன? இந்த அவதாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? அநேக பாடங்கள், ரொம்ப அற்புதமான பாடங்கள், அற்புதமான லீலைகள். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. அர்ஜுனா, யாரொருவர் என் பிறப்பு செயல்கள் இதெல்லாம் திவ்யமானது, இதை கேட்கிறாங்களோ உள்ளது உள்ளவாறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பு, அவர் செயல்கள் எல்லாம் திவ்யமானது, உன்னதமானது. அது யார் உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க திரும்பி இந்த உடலை விட்டதும், தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டதும் புனர் ஜென்ம நைதி, மறுபிறவி கிடையாது, அவங்க பகவானை அடைகிறார்கள். அதனால பகவானை நேர்களாலே தெய்வீ அமிர்தம், தெய்வீகமானது. அதனால பகவான் நரசிங்கராக அவதாரம் செய்து பல்வேறு அவதாரங்கள் செய்கிறார். பகவானுடைய அவதாரனுடைய பட்டியல் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 அவதாரம் தான். மத்ஸ்ய கூர்ம வராக, நரசிம்ம வாமன பரசுராமா, ராமா பலராமா, புத்தா, கல்கி, ஒரு 10 அவதாரம். இது இல்லாம கடல் அலைகளை போல பகவான் எண்ணற்ற அவதாரம் செய்கிறார். அந்த அவதாரத்தின் பட்டியல்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. ரிஷப தேவரின் அவதாரம், கபில தேவர் தேவகுதியின் புதல்வரின் அவதாரம், அம்ச அவதாரம், நரநாராயண அவதாரம், சனத்குமார் அவதாரம், இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள். இந்த அவதாரங்கள் 6 வகையா பிரிச்சிருக்காங்க. பகவானுடைய அவதாரம், அவதாரம் என்றால் ஆன்மீக உலகிலிருந்து இறங்கி வருபவர் அவதாரி. கிருஷ்ணர் அவதாரி. அந்த கிருஷ்ண அவதாரி பகவான் இந்த பூமியில அவதாரம் செய்கிறார். அந்த அவதாரங்கள் 6 வகைப்படுத்தியிருக்காங்க. ஆஹ் குண அவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தர அவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட லீலை செய்வதற்காக பகவான் எடுக்கும் அவதாரம் லீலா அவதாரம். பிரபஞ்ச சிருஷ்டிப்பாக அவர் எடுத்த அவதாரம் புருஷ அவதாரம். அதுக்கப்புறம் மன்வந்தரம், 14 மனுக்கள், மன்வந்தர அவதாரம். ஒரு யுகந்தோறும் எடுக்கும் அவதாரம் யுக அவதாரம். இந்த மாதிரி லீலாவதாரம், புருஷாவதாரம், யுகாவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு சக்தி அளிக்கப்படும் போது அது சத்யாவேஷ அவதாரம். வியாசதேவர், நாரதர்,
4 குமாரர்கள், பரசுராமர், சத்யாவேஷ அவதாரம். குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். அப்புறம் குண அவதாரம், 3 குணத்துக்கு அதிபர்கள், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். குண அவதாரம். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து அவதாரங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறார். ஏதே ஜாம்ச கலோ பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த பாகவதத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் பட்டியலாம் கொடுத்துட்டு கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அப்போ இதுல சில அவதாரங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்தது, சில அவதாரங்கள் பூமியில் நிகழவில்லை, பிரபஞ்சத்துக்கு வெளியில நிகழ்ந்தது. இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்களும் பல்வேறு லீலைகளும் உண்டு. அதுல நரசிம்ம அவதாரம், குறிப்பா பகவான் பல்வேறு அவதாரங்கள் செய்திருந்தாலும் ராமர், நரசிங்கர், கிருஷ்ணர், இந்த 3 அவதாரங்கள், புருஷர், பரிபூர்ணமான புருஷர், பரமோத்தமான புருஷோத்தமம், புருஷோத்தமம், லீலா புருஷோத்தம். ராமர் மரியாதை புருஷோத்தம், கிருஷ்ணர் லீலா புருஷோத்தம், நரசிங்கரும் லீலா புருஷம். நரசிங்க பகவான் ஒரு குறிப்பிட்ட லீலைக்காக வந்தார். பகவான் பாதி மனிதனாகவும் பாதி சிங்கம், நரஹரி. பாதி மனிதன் பாதி சிங்கம், முகமெல்லாம் சிங்க ரூபம், உடல் மனித ரூபம். இது என்ன ஒரு வித்தியாசமான அவதாரமா இருக்கிறதுன்னு இரண்யகசிபு திகைச்சு போனார். இரண்யகசிபு நரசிம்மரை பார்த்து, இது என்னடா வித்தியாசமான அவதாரமா இருக்கு. நமஸ்தே சரஸ்வதி தேவே, வை நாட் சரஸ்வதி தேவி. சோ சரஸ்வதி தேவி. ஓகே, நான் இந்த ஆன்சர் உங்களுக்கு கடைசியில பண்ணேன் கொஸ்டின். சரி, அப்போ என்ன நடந்ததுன்னா இரண்யகசிபு பிரமிச்சு போனார். என்னடா இது, ஆதி மனுஷ உடம்பெல்லாம் மனித ரூபத்தில் இருக்கு, முகம் சிங்க ரூபத்தில் இருக்கு. அப்போ இந்த லீலையில ஒரு பாயிண்ட், நம்ம ஒரு பாயிண்டா பார்க்கலாம். நமக்கு என்னென்ன அழகான பாடம் இருக்கு. இரண்யகசிபு யார்? இரண்யகசிபு ஏன் நரசிம்மரை கண்டு திகைத்து போனார்? பகவான் ஏன் நரசிம்மராக அவதாரம் செய்தார்? அழகான கேள்விகள். இரண்யகசிபு என்ற வார்த்தைக்கு நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அழகாக அர்த்தம் கற்பிச்சு விளக்கம் கொடுத்திருக்கார். இரண்யம் என்றால் இரண்யம் என்றால் தங்கம், கசிபு என்றால் நல்ல சொகுசான வாழ்க்கை, பட்டு மெத்த. இப்ப இரண்யகசிபு என்றால் சொகுசான வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் செல்வமான வாழ்க்கையும் விரும்புவர். அதுக்கப்புறம் இரண்யகசிபு என்றால் பொய் அகங்காரத்தின் சொரூபம். பொய் அகங்காரம். நம்ம எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கா? யாரும் ஒத்துக்க மாட்டோம், ஆனா இருக்கு. அகங்காரம் இருக்குன்னு ஒத்துக்கலைனாலே அது அகங்காரம் தான். அகங்காரம் இருக்குன்னு ஒத்துக்கலைனாலே அது அகங்காரம். நம்ம எல்லாருக்கும் அகங்காரம் உண்டு. அதுல 2 வகையான அகங்காரம் இருக்கு. 2 வகையான அகங்காரம். ஒன்று உண்மையான அகங்காரம், இன்னொன்னு பொய் அகங்காரம். ஓகே, உண்மையான அகங்காரம், இன்னொன்னு பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்னது? நான் நான் என்ற அடையாளம் எப்பொழுதும் மறைவதே இல்லை. நான், ஆமா நான் இருக்கேன், நான் இல்லாம இல்லை. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா நீயோ நானோ இங்க இருக்கும் மன்னர்களோ நம்ம யாரும் இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணு இல்லை, நம்ம யாரும் இல்லாம இருக்க போறதும் இல்லை. தத்வேவாகம் ஜாது நாசம் தத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயமத பரம். நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீ செகண்ட் பர்சன், அண்ட் தேர்ட் பர்சன். இங்க இருக்கிற எல்லாரும் முதல் நபர், நான் என்ற முதல் நபர், நீ என்ற 2ஆம் நபர், இங்கு உள்ள அனைவரும் 3ஆம் நபர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். தென் பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இறந்த காலம்,
நிகழ்காலம், எதிர்காலம். இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு? நானும், அதாவது பகவான் ஆகட்டும், நாம இங்க இருக்கிற ஜீவன்கள் ஆகட்டும், ஜீவாத்மாக்களும் சரி, பகவானும் சரி, இல்லாமல் இருந்த காலம் கிடையாது. எப்பவுமே இருக்கும். அப்ப முன்னையும் இருந்திருக்கிறோம், இப்பயும் இருக்கும், எதிர்காலத்தில் இருக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனும் பரமனும் ஒன்றாய் விடுவதே இல்லை. இன்னைக்கு தவறான தத்துவம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளோடு ஒன்னாயிரலாம், நான் என்ன உணர்ந்துட்டா நான் கடவுள் ஆயிருவேன், இல்ல நான் தியானம் பண்ணா கடவுளோடு ஒன்னாயிடுவேன். இந்த கருத்துக்கு இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. பகவான் எப்பொழுது இருக்காரு, நாமும் எப்போது இருக்க போறோம். முன்னாடி இருந்திருக்கிறோம், இறந்த காலத்துல இருந்திருக்கிறோம், இப்பயும் இருக்கிறோம், நீ எதிர்காலத்தில் இருக்கும். இப்ப முக்தி என்றால் நம் அடையாளத்தை அழித்துக் கொள்வதல்ல. முக்தி என்றால் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவதல்ல. முக்தி என்றால் பாகவதம் என்ன சொல்லுது? முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன வவஸ்திதி. முக்தி என்றால் மீண்டும் நம்முடைய உண்மையான இயல்பான ஆதாரமான நிலையில் போயிருப்பது. அப்ப ஜீவாத்மாவை நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னன்னா, ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதார நிலை கிருஷ்ணனுடைய சேவை. இதை ஏற்றுக்கொண்டால் அது உண்மையான அகங்காரம். நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகன். இது உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம் என்னது? நான் தான் இந்த உடல், நான் இதை அனுபவிப்பேன், நான் அதை அனுபவிப்பேன், நான் இதை அடைஞ்சிருவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். இது எல்லாமே நான் அனுபவிக்கிறதுக்காக தான். இந்த உலகம் இருக்கிறது நான் அனுபவிக்கிறதுக்காக. இந்த வீடு, மனைவி, குடும்பம், சொத்து, சுகம் எல்லாம் எனக்காக. நான் தான் இது பண்ணினேன். நான் அப்படிங்கிறது உடல். உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது பொய் அகங்காரம். நான் என்பது பொய் அகங்காரம். என்னுடையது, எனக்கு சொந்தமானதுங்கிறது மமக்காரம். அகங்காரம், மமக்காரம். பொய் அகங்காரம் என்னது? நான் இந்த உடல். மமகாரம் என்னது? என்னுடையது, என் மனைவி, என் குடும்பம், என் சொத்து, என் வீடு என்னுடையது. இது பொய்யா, இது மமக்காரம். அப்ப இரண்யகசிபு என்றால் பொய் அகங்காரத்தின் சொரூபம். அன்னைக்கு ஒரு இரண்யகசிபு இருந்தாரு. இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி இரண்யகசிபுகள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு குட்டி குட்டி இரண்யகசிபு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. நம்ம இதயத்துக்குள்ள குட்டி குட்டி இரண்யகசிபு உட்கார்ந்துகிட்டு, நான் தான் அனுபவிப்பேன், இது நான் அனுபவிக்கிறதுக்காக, இது என்னுடையது. எனக்கு இந்த பொய் அகங்காரமும் மமக்காரம் நமக்குள்ள இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளயும் நம்ம இந்த ஜட உலகத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். நாம் பகவானை விட்டு பிரிந்து வந்ததும், நாம் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது, நாம் இந்த உலகத்துக்கு வந்தது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பொய் அகங்காரம். நம்முடைய சுதந்திரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்தோம். இறைவன் கொடுத்த சுதந்திரத்தை பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஏற்க மறுக்கிறது தான் பொய் அகங்காரம். எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. சோ உண்மையான அகங்காரம் என்னது? நான் கிருஷ்ணருடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். பொய் அகங்காரம் நான் தான் அனுபவிப்பாளன். சோ என்ன நடந்தது? ரொம்ப அழகான ஒரு வர்ணனை என்னன்னா, இந்த தேவ அசுர, தேவர்கள் அசுரர்கள். யார் தேவர்கள், யார் அசுரர்கள்? தேவர்கள் என்றால் யார், அசுரர்கள் என்றால் யார்? இது பிறப்பால் அல்ல. தேவர்களும் அசுரங்களும் பிறப்பல்ல. தேவ அசுரம் இது குணத்தை அடிப்படையாக. தேவ அசுரம் அப்ப தெய்வீகமான குணங்கள், அசுர குணங்கள். என்ன தெய்வீகமான குணம், என்ன அசுர குணம்? இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே, இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே ரெண்டு விதமான நபர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் அசுர குணம் உள்ளவங்க. துவாமிதா புருஷாலோகே தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசுரிய தத் விபரியா. இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு விதமான நபர்கள், புருஷர்கள். ஒண்ணு விஷ்ணு பக்தர்கள். யாரெல்லாம் விஷ்ணுக்கு பக்தி செய்யறாங்களோ, யாரெல்லாம் பகவானை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் பகவானுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறாங்களோ,
யாரெல்லாம் இறைவனை வழிபடுறாங்களோ, யாரெல்லாம் வந்து பகவான் மேல அன்பு செய்யறாங்களோ, அவங்க எல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அதை தவிர மற்றவங்க எல்லாம் அசுர குணம் உள்ளவங்க. இது என்னுடைய கருத்து அல்ல, இது வேத வாக்கியம். வேத வாக்கியத்தை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். என்னங்க அப்ப கிருஷ்ண பக்தர் இல்லாதவங்களும் அசுரங்களான்னு கேட்க கூடாது. சாஸ்திரம் அப்படி சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? காமிதா புருஷாலோகே தெய்வாசுர ஏவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசிரிய தத்விபரியா. அப்ப யார் ஒருத்தரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி செய்கிறார்களோ, அவரிடத்துல அன்பு செய்யறாரோ, அவர் எல்லாரிடத்திலயும் அன்பு செய்வார், எல்லார்ட்டையும் மரியாதை நடத்துக்குவார், எல்லாருக்கும் பிரியமானவரா இருப்பார். அதனால அவர் தெய்வீகமானவர். விஷ்ணு பக்தி பண்ணல, விஷ்ணுவை சரணடையலைன்னா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் மன கற்பனைங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம். பாகவதம் சொல்லுது. பாகவதம் என்ன சொல்லுது? யசாச பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதே சுரா பராப பக்தஸ்ய குதோ மகாத்முனா மன ரதனசதாவதோ பகி. மனரதம், மனரதங்கிற குதிரையில வேகமா போவாங்க யாரு? பகவானை ஏற்றுக்கொள்ளாத. அதே சமயம் பகவான் கிருஷ்ணருக்கு அன்பு செய்யறவங்க, பக்தி செய்யறவங்க, யசாச பக்தி பகவத் அகிஞ்சனா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப எளிமையாக பணிவாக கிருஷ்ணருக்கு பக்தி செய்யக்கூடியவர். அந்த பக்தர்கிட்ட 33 கோடி தேவி தேவர்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணங்கள்லாம் இருக்கோ அது வந்துடும், தோன்ற ஆரம்பிச்சு. இப்படி செய்யாதவங்க எவ்வளவு சமுதாயத்துல பெரிய பதவியில இருந்தாலும் பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் அவர் மனம் ரதங்கிற குதிரையில தான் போயிட்டு இருப்பார். அதனால இந்த அசுர குணம் தெய்வீகமான குணம் இது எப்பவுமே போட்டி இருக்கு. நமக்குள்ள இந்த ரெண்டு குணத்துக்கு போட்டி. ஒரு ஒரு நாள் அசுர குணம் மேல வருது, ஒரு நாள் தெய்வீகமான குணம் மேல வருது. காலையில தெய்வீகமான குணம், சாயந்தரம் அசுர குணம். இதுக்கு போட்டி, பெரும் போட்டி. நமக்குள்ள ரெண்டு நாய், ரெண்டு டாக் சண்டை போடும். ஒன்னு வந்து குட் டாக், இன்னொன்னு பேட் டாக். ரெண்டு டாக் ஃபைட் நடக்கு. நம்ம இதயத்துக்குள்ள தெய்வீகமான ஒரு குணமும் இருக்கு, அசுர குணம் இருக்கு. ரெண்டுக்கு மாறி மாறி போட்டி. சில நேரம் தெய்வீகமான குணம் மேல வருது, சில அசுர குணம் மேல வருது. சத்சங்கத்துக்கு வந்தா தெய்வீகமான குணம் வருது, சத்சங்கத்தை விட்டு வெளியில போயிட்டு அசுர குணம் வருது. இமீடியட்டா. பாத்தீங்களா? மோஸ்ட்லி அந்த அசுர குணம் தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா சத்சங்கத்துல வரும்போது மனசு அமைதியா இருக்கும். சத்சங்கத்தை விட்டு அடுத்த செகண்ட் இமீடியட்டா மனது வேலை காட்சி. இமீடியட்டா. அதாவது எப்பவுமே சத்சங்கத்துல இருக்கணும். இப்போ என்ன போட்டி, என்ன பிரச்சனை? அப்பா வந்து அசுரன், பையன் பக்தன். பிரகலாதன் பாருங்க, அசுர குலத்துலதான் பிறந்தார். பிரகலாதர் வந்து ஒரு உயர்ந்த பிராமண குலத்திலேயோ அல்ல ஒரு பெரிய ராஜ வம்சத்திலேயோ அல்ல பெரிய தேவர் குடும்பத்திலேயோ பிறக்கல. தேவர் குடும்பத்துல பிறக்கல, உயர்ந்த தேவர்கள் குடும்பத்துல பிறக்கல, உயர்ந்த பிராமண குலத்துல பிறக்கல, ஒரு பெரிய ராஜ வம்சத்திலேயே பிறக்கல. பிரகலாதன் எர்ணிகசிபுடைய குழந்தை. எர்ணிகசிபு கொடூரமான அசுரன். எந்த மாதிரி அசுரன்? பொய் அகங்காரமே உருவானவன். இரண்யகசிபு என்றால் பொய்யகங்காரத்துடைய பர்சானிபிகேஷன். பர்சானிபிகேஷன். அப்போ என்ன ஆச்சு? இரண்யகசிபு அசுரன், அவருடைய பையன் பக்தன், பிரகலாதன் பக்தன். போச்சா? என்ன ஆயிடுச்சு இப்போ? ஒரு பக்கம் தெய்வீகமான குணம், ஒரு பக்கம் அசுர குணம். இதுல இருந்து அழகா நிறைய பாடங்கள், அழகழகான பாடம் இருக்கு. அது எப்படி? அப்பா அசுரனா இருக்காரு, பையன் மட்டும் பக்தனா இருந்தாரு, எப்படி நடந்தது? ரொம்ப அழகா பாகவதம் சொல்லுது. நமக்கு பெறக்கூடிய குழந்தை பெற்றோர் எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அதே குழந்தையாக உருவெடுக்கும். நீங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா 3 தாய்மார்களுடைய கதை இருக்கு. 3 தாய்மார்களுடைய கதை பாகவதத்துல இருக்கு. மாதாஜி, திதி, அதிதி, தேவகுதி, 3 அன்னையர். பாகவதம் 3 அன்னையரை பற்றி பேசுகிட்டு இருக்கு. திதி மாதா, அதிதி மாதா, அதுக்கப்புறம் தேவகுதி மாதா, 3 பேர். சரி, திதி என்ன பண்ணாங்க? திதியோடைய கணவர் வந்து, திதிக்கு அதிதிக்கு 2 பேருக்கு ஒரே கணவர் தான், கஷ்யபர், கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப முனி. கஷ்யபர் என்ற ஒரு சாது, ரிஷி. அவர் தான் திதிக்கும் கணவர்,
அதிதிக்கும் கணவர். இப்ப என்னன்னா, கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த குழந்தைகள் அசுரங்கள் ஆயிட்டாங்க. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த குழந்தைகள் தேவர்களா இருக்காங்க. என்னது? ஒரே ஆளுதான், ரெண்டு மனைவி. ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அசுரங்களா போயிட்டாங்க. ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தேவர்களா இருக்காங்களே, எப்படி சாத்தியமாச்சு? அந்த கான்சியஸ்னஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இந்த பழமொழி எல்லாம் கேட்டிருப்பீங்க தமிழ்ல. அம்மா எப்படியோ அதே மாதிரிதான் பிள்ளை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இந்த சேரி என்ன குவாலிட்டி? நான் வாங்கியிருக்கிற துணி, அந்த துணியின் தரத்தை நான் ஆராய வேண்டுமானால் அந்த நூல் ஆராய்ச்சி. என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய துணி, நான் வாங்கியிருக்க ட்ரெஸ் வந்து என்ன குவாலிட்டினா அது என்ன என்ன நூல் யூஸ் பண்ணிருக்காங்க, அது டிசைட் பண்ணும் அந்த துணியோட குவாலிட்டி. அந்த நூல் தீர்மானிக்கிறது சேலை எப்படி இருக்கும். ஏதோ மட்டமான நூலை போட்டு தைச்சிட்டாங்க, சேலையே சரியில்லைங்க, வாங்கினோடனே கிழிஞ்சு போச்சு இல்லையா? அது நல்ல குவாலிட்டியில பண்ணா நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஆஹ், திதிக்கு பிறந்த குழந்தைகள் அசுரலாம். ஏன் திதிக்கு பிறந்த குழந்தைகள் அசுரனானாங்க? ஒரு நாள் கஷ்யபர் தன்னுடைய ஆசிரமத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே துறவிகள் சன்னியாசின்னு அர்த்தம் இல்ல. இந்த முனிவர்கள்ல நிறைய கேட்டகரி இருக்காங்க. திருமணமாகாத பிரம்மச்சாரிகளும் உண்டு, சன்னியாசிகள் உண்டு, குடும்பஸ்தர்களையும் ரிஷிகள் உண்டு. இப்ப கஷ்யபர், கர்தமர், அகஸ்தியர், புலஸ்தியர், இந்த மாதிரி நிறைய முனிவர்கள்லாம் குடும்பஸ்தர்களாகவும் இருந்திருக்காங்க. கௌதமர் அகல்யை, அத்ரி அனுஷியா, அகஸ்தியர் லோபமுத்ரா, அப்புறம் வந்து கஷ்யபர் திதி அதிதி, கர்தமர் தேவகுதி. இந்த மாதிரி சாதுக்கள்ல இல்லற வாழ்க்கையில இருந்து ஆசிரமத்தை பயிற்சி பண்ண கிரகஸ்த ஆசிரமம், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறைவனை வழிபட்டவங்களும் உண்டு. அது இல்லறம் நல்லதுதான், நல்ல விஷயம், ஒண்ணு தப்பெல்லாம் இல்லை. ஆனா பக்தி பண்றமா தான் கேள்வி. இல்லறம் இந்த குடும்ப வாழ்க்கை கூட ஒரு ஆசிரமமாக அமைத்துக் கொள்ள முடியும். ஆசிரமம் என்றால் என்னது? ஆசிரமம் என்றால் ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய இடம். இறைவனை வழிபடுறது, பகவான் மேல அன்பு செய்வது, பகவானுக்கு பூஜைகள் செய்வது, சாஸ்திரங்கள் படிப்பது, இதெல்லாம் ஆஸ்திரம். ஜமதாகினி. எஸ், வெரி குட். ஜமதாகினி ரேணுகா. பரவாயில்ல, நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். சோ இப்படி இந்த கிரகஸ்த ஆசிரமம், கிரகஸ்த வீடை வந்து ஒரு குடும்பஸ்தன் ஒரு குடும்பஸ்தன் தன்னை வீட ஆசிரமமா வச்சுக்க முடியும், அந்த வீடை இருண்ட கிணறா வச்சுக்க முடியும். பிரகலாதர் வந்து அவர் தந்தையிட்ட சொல்றார், ஹிரண்யகசிபுட்ட. ஒரு நாள் பிரகலாதர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தார், குருக்குள்ள படிச்சுட்டு வர்றார். 5 வயசு தான் அந்த குழந்தைக்கு. இப்ப அப்பா வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, குழந்தை ஸ்கூல் விட்டு வருது, சின்ன குழந்தை 5 வயசு, அப்படியே மழலை மொழி. இந்த மழலை மொழிக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது. தமிழ்ல என்ன பழமொழி? குழலினிது யாழினிது என்பர், குழலினிது யாழினிது என்பர், தன் மழலை மொழி கேளாதோ. தன் பிள்ளையோட புரோக்கன் லாங்குவேஜ், தன் குழந்தையோடைய மழலை மொழி கேட்காதவங்க குழலோசை நல்லா இருக்கு, யாழோசை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாலும், வெளியில போய் வேலை பார்த்து திட்டெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா, அந்த குழந்தை பேச கேட்ட உடனே அப்படியே அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும். திட்டு வாங்கினது, அவமானப்பட்டது, உழைச்சது எல்லாம் மறந்து போயிடும். இந்த குழந்தையோட மழலை மொழி. அடடா, இந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன், இந்த குழந்தைக்காக நான் என்ன வேணா திட்டு வாங்க தயாரா இருக்கேன், என்ன வேணாலும் அவமானப்பட தயாரா இருக்கேன். அந்த குழந்தையோட மழலை மொழி கேட்கும். சோ ஹிரண்யகசிபு இந்த குழந்தை பிரகலாதன் ஸ்கூலை விட்டு வந்தோடனே எடுத்து மடியில உட்கார வச்சு, கண்ணே பிரகலாதா, ஸ்கூல்ல என்னப்பா படிச்ச நீயே, உங்க வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு தலை உச்சி முகர். இந்த குழந்தைய உச்சி முகர். பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? குழந்தைகள் எடுத்து மடியில உட்கார வச்சு உச்சந்தலையில முத்தமிட்டு அப்படி நுகர்வாங்க. அந்த மாதிரி பிரகலாதனை மடியில் அமர்த்தி கொண்டு ஹிரண்யகசிபு கேட்கிறாரு, பிரகலாதா, ஸ்கூல்ல என்னப்பா படிச்ச? பிரகலாதன். பிரகலாதன் என்றால் ஆன்மீக ஆனந்தம் தருபவர், பரவசம் தருபவர்.
எல்லோருக்கும் சந்தோஷம் தருபவர். பிரகலாதர் தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு என்ன கஷ்டம் கேட்கிறாரு, இன்னைக்கு ஸ்கூல்ல நீ என்னப்பா பாடம் எடுத்தாங்க, என்ன படிச்ச நீயே? பிரகலாதர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஜனகர் சுனைனா. சோ பிரகலாதர் என்ன சொல்றாரு, அவருடைய பௌதிகவாதிகள் சொல்லி கொடுத்த பாடத்தை சொல்லல. ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க இல்லையா, பிரகலாதருடைய பிரகலாதுடைய குருகுல் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் வந்து சண்டா அமர்கா. இந்த சண்டா அமர்கா ரெண்டு பேரும் சுக்கராச்சாரியுடைய பசங்க. அசுர குலகுரு இருக்கார் இல்லையா, அசுர குலகுருவான சுக்கராச்சாரியின் புதல்வர்கள் சண்டா அமர்கா. இவங்க தான் பிரகலாதுடைய ஸ்கூல் டீச்சர். ஆனா பிரகலாதர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஸ்கூல் டீச்சர் சொன்ன கொடுத்த பௌதிக கல்வி இருக்கு இல்லையா, அதை வந்து கவனிக்க மனசுல ஏத்திக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும்தான். இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷா இது வேத பாடம். பௌதிக கல்வி என்னது? சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், எப்படியா சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், செத்து போயிடும். இதுதான் பௌதிக கல்வி. பௌதிக கல்வினாலே என்னது? பிரபுபா சொன்னாரு, குழந்தைகளை வந்து கசாப்பு கூடத்துக்கு அனுப்புற மாதிரிதான். கசாப்பு கூடத்துக்கு அனுப்புற மாதிரி இந்த பௌதிக கல்வி இறை உணர்வற்ற சமுதாயத்தை தான் உருவாக்கு. இன்னைக்கு பௌதிக கல்வியோடைய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயும், ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டியில எங்கேயுமே வந்து நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நித்தியமானவங்க, அழிவற்றவங்க, ஆன்மீகமானவங்க, கடவுளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, அவர் இந்த மாதிரி அவதாரம் பண்றாரு, இப்படி எல்லாம் ரூபம் எடுத்துக்கிறாரு, இதை பத்திலாம் ஒரு பாடம் கிடையாது. இன்னைக்கு பூரா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி எங்க போய் வேலை பார்க்கலாம், எந்த துறையில சம்பாதிக்கலாம், ஏடிஎம் மிஷின் தான். இன்னைக்கெல்லாம் ஏடிஎம் மிஷின், பௌதிக கல்வி வந்து ஏடிஎம், நடமாடும் ஏடிஎம் மிஷின் உருவாக்கு. இன்னைக்கு ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா வெளியில, அது ஒரு சாலை ஓரத்துல தெருவுல ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு, அது மூவ் ஆகாது. ஆனா மனுஷன் என்ன பண்றான், நடமாடும் ஏடிஎம் மிஷினா இருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். நடமாடு அதனால பௌதிக கல்வி நோக்கமே வந்து புலன்பம் தான் பிரதானம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை மறுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு கல்வி திட்ட பாடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இறை உணர்வற்ற தத்துவங்கள் தான். பௌதிக தத்துவங்கள், அந்த பௌதிகத்துல புலன்பம் அனுபவிச்ச போலி தலைவர்களுடைய பெயர்கள், இதெல்லாம் தான் இருக்கு. அப்புறம் பாருங்க, வரலாறுங்கிற பேர்ல கொள்ளையடிக்க வந்தவங்க, திருட வந்தவங்க, கொலை பண்ண வந்த பேர்லாம் இருக்கு. திப்பு சுல்தான், அப்புறம் அக்பர், பாபர், அவுரங்கசீப். ஆனா நம்முடைய பெரும் மன்னர்கள், என்ன பெரும் மன்னர்கள், நம்முடைய பெரும் மன்னர்கள் பரீட்சித்து, அதுக்கப்புறம் துருவர், பிரகலாதர், இவங்க சரித்திரம் இல்லவே இல்லை பாட புஸ்தகத்திலே. இன்னைக்கு யார் சரித்திரம் இருக்கு? கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்ண வந்தவன் சரித்திரம் தான். சரி, அது வேற டாபிக், நம்ம கதைக்கு வரும். சரி, என்ன ஆச்சு? இந்த பிரகலாத குழந்தைய மடியில உட்கார வச்சுட்டு என்ன கேட்கிறாரு, நீ படிச்ச பாடத்திலே பெஸ்ட் என்ன? இன்னைக்கு நீ ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதுல பெஸ்டா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதை சொல்லு. சிறந்த பாடம் என்ன? பிரகலாதர் என்ன பண்ணாரு, இந்த ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தது சொல்லல, அவருடைய குருவான நாரதர். அது எப்படி பாடம் கேட்டார் நாரதர்கிட்ட? அம்மாவுடைய கருவுக்குள்ள இருந்தார். குழந்தை வந்து தாயினுடைய கருவுல இருக்கு. தயாது, இரணிகசிபுடைய மனைவி, தயாதுவின் கருவில் இருந்து கொண்டு அந்த கருவில் இருந்த சிசுவானது பாடம் படித்தது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? எப்போ ஒரு லேடி பிரெக்னன்ட் ஆகிட்டாங்களோ, எப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பவதி ஆகுறாங்களோ, அப்பவே அந்த கருவுக்கு உணர்வு, அந்த ஆன்மா அங்க தோன்ற ஆரம்பிச்சிடும். அந்த ஆன்மா அந்த கருவில் தோன்றிய உடனே படிப்படியா அது வளர்ச்சி அடையும். இது ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. இந்த சயின்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்கேன் மிஷினும் இல்லாம, எந்த ஒரு பௌதீக நாகரிக முன்னேற்றம், பேரளவான பௌதீக நாகரிக முன்னேற்றமான எந்திரங்கள் எதுவும் இல்லாம 5000 ஆண்டுக்கு முன்பாக ஸ்ரீமத் பாகவதத்துல கபில மகரிஷி, தேவகுதியின் புதல்வர், பகவானுடைய அவதாரம் கபில வாசுதேவ், இந்த கருவில் இருக்கிற குழந்தை எப்படி மாதம் மாதம் வளருது, எப்படி ஓரொரு அங்கம் தோன்றுது, நகங்கள் எப்போ முளைக்குது, கண்ணு பார்வை, கண் எப்ப இதாகுது, முழு உருவம் எப்ப கிடைக்குது, கிளியரா சொல்லு. தெளிவா இருக்கு. நோ ஸ்கேன் மிஷின், நோ எம்ஆர்ஐ ஸ்கேன், நோ சிடி ஸ்கேன், ஒரு ஸ்கேன் மிஷின் கிடையாது, எக்ஸ்ரே மிஷின் ஒன்றும் கிடையாது. தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீக சக்தி, ஆன்மீக அறிவு, ஆன்மீக அறிவியல்.
So spiritual is science. There is no spiritual science, there is no material science. ஆன்மீக அறிவியல், ஆன்மீகம் இல்லை என்றால் அறிவியல் கிடையாது. இன்னைக்கு அறிவியல் அறிவியல் எல்லாம் பின்னாடி போறாங்க இல்லையா, சயின்ஸ் சயின்ஸ்னு. என்ன பெரிய சயின்ஸ்? ஸ்பிரிச்சுவல்னு ஒண்ணு இல்ல, ஆன்மீகம்னு ஒண்ணு இல்லைன்னா பௌதிகங்கிற அறிவியலே கிடையாது. ஆனா மக்கள் வந்து பௌதிக அறிவியலை தான் நம்புறாங்க. ஆன்மீக அறிவியல் இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இது பாடம் எடுக்கப்படுவதில்லை. எந்த பள்ளிகள்லயும் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பாடம் எடுக்கிறதே இல்லை. இந்த பாடம் இல்லாதனால பௌதிக கல்விதான் எல்லாமே, விஞ்ஞானி சொல்றதா எல்லாமே, அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சரியா சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், பூமி உருண்டையா இருக்கலாம், இல்ல தட்டையா இருக்கலாம், இங்க தோன்றி இருக்கலாம், அங்க இது முதல் வந்து, இப்படிதான் எல்லாம் கலாம் கலாம் தான் சொல்ல முடியும். எதுவுமே கரெக்ட் இதுதான் இப்படித்தான் சொல்ல முடியும். ஆனா வேதம் பாருங்க, பூகோளம், பூகோளம், பூமி உருண்டை, அவ்வளவுதான். பூமி உருண்டையா இருக்கலாம், தட்டையா இருக்கலாம் கிடையாது, பூமி உருண்டை, அவ்வளவுதான். பினிஷ். பூகோளம்னா முடிஞ்சது. அங்க கேள்விக்கே இடம் கிடையாது. இங்க ஒரு விஞ்ஞானி சொல்லுவாரு, பூமி எப்படி உருண்டையா இருக்க முடியும்? அது உருண்டையா இருந்தா அந்த பக்கம் கீழே விழுந்துருவாங்களே, அப்ப தட்டையா தான் இருக்கும். இன்னும் அது எப்படி தட்டையா இருக்கும்? அது உருண்டையா தான் இருக்கும். இவங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை. இதை உக்காந்து ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கப்புறம் உருண்டைன்னு சொன்னு போட்டு கல்லால் அடிச்சு அவனை கொண்டு போட்டு, அதுக்கப்புறம் கடைசியை கண்டுபிடிச்சா இல்ல இல்ல அவர் சொன்னது கரெக்ட் தான், பூமி உருண்டை. இப்ப செத்து போனவர் திரும்ப வருவாரா? ஒருத்தர் பூமி உருண்டைன்னு சொன்னாரு, அவரை கல்லாலே அடிச்சு கொண்டுட்டார். இந்த ஆள் பைத்தியம் மாதிரி உளறாரு, பூமி எப்படி உருண்டையா இருக்கு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா, ஆமாமா அவர் சொன்னது கரெக்ட் தான், பூமி உருண்டைதான். ஆனா இங்க ஏன் ஆராய்ச்சி பண்றீங்க? ஆல்ரெடி வேதத்துல இருக்கு பூமி உருண்டைன்னு சொல்லுது. ஆனா படிக்க மாட்டான், கேட்க மாட்டான். நாங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பிரபுபாதர் அழகா விளக்கம் கொடுத்தார். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு குழந்தைக்கு அம்மா தான் முதல், அம்மா தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அப்புறம் அம்மா சொல்லி கொடுக்க, இவர் தாப்பா உன் அப்பா. அம்மா காமிச்சு கொடுக்குறா, டாடிட்ட போ, அப்பாட்ட போனா அந்த குழந்தை அப்பாட்ட ஓடு. இப்ப இந்த குழந்தை என்ன நினைச்சுதான், அம்மா சொன்னா நான் கேட்க மாட்டேன், நானும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், என் அப்பா யாருன்னு ஆராய்ச்சி பண்ணு. ஏன் அம்மாவை போய் நான் எங்க அம்மாட்ட கேட்கணும்? சரி, என் அப்பாவை போய் என் அம்மாட்ட கேட்கணும்? நான் அம்மாட்ட எல்லாம் கேட்க மாட்டேன், நானே சொந்த முயற்சியில ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அது ஜென்மம் எடுத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது, எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுல பேச ரொம்ப ஈஸி. என்ன, அம்மாட்ட கேட்டா சொல்லிடுறா இவர் தாண்டா அவன் அப்பான்னு. அதுதான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான தகவல். இப்ப வேதத்துல பல்வேறு அதிகாரப்பூர்வமான தகவல் இருக்கின்றன. ஆனால் இன்னைக்குள்ள பேரளவான இளைஞர்கள், பேரளவான விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் வந்து இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. நோ நோ நோ, அதை நம்ப மாட்டோம், அதில் நாங்க நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்குவோம், சொந்த முயற்சி. நோ, சொந்த முயற்சியில எவ்வளவு பெரிய எடுத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. கடவுள் யாரு, கடவுள் யாரு, ஏன் கிருஷ்ணர் பகவான், அவர் ஏன் நரசிம்மர் அவதாரம் பண்ணாரு, அது எப்படி ஒருத்தர் பாதி மனுஷன் பாதி சிங்கமா வர முடியும்? இத வந்து மனக்கற்பனை பண்ணாலேயோ, இல்ல வரட்டு தத்துவம் பேசினாலேயோ, இல்ல ஆராய்ச்சி பண்ணாலோ, விஞ்ஞான கூடத்துல எல்லாம் போய் தெரிஞ்சுக்கவே முடியாது. தலகுப்புற நிலம் தெரிஞ்சுக்க முடியும். பக்தி இருந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்கும். பக்தியினால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு உணர முடியும். சரி, பிரகலாதருடைய பாடத்துக்கு வரும். சோ பிரகலாதர் அப்பாட்ட சொன்னாரு, அம்மாவுடைய கருவில் இருக்கும் போதே படிச்சுக்கிட்டாரு. கபிலதேவ் கேண்டோ தேர்ட், தேர்ட் கேண்டோ சாப்டர் 28-33, கபிலரோட போதனை. கபில வாசுதேவர் அவங்க அம்மா தேவகுதிட்ட சொல்றாங்க, நான் அம்மா, இந்த மாதிரி மாசம் மாசம் இப்படி இப்படி வளரும் அந்த கரு வந்து, தாயினுடைய கருவுல அந்த சிசு எப்படி வளர்ச்சி அடையுது, 7வது மாதம் முழுமை அடையும், அந்த அந்த கருவுக்கு முழு உடல் கிடைக்கும். 7வது மாதம் அந்த கருவுக்கு முழு உடல் கிடைக்கும். கண்கள், பாதங்கள், கைகள், விரல்கள் எல்லாம், நகங்கள்லாம் வளராது. 9 மாதத்துல அது முழுமை அடைந்து 10வது மாதம் வெளிவர ஆரம்பிக்கும். பெரிய சயின்ஸ் ஆக்சுவலி. ஆனா பாருங்க, அந்த கருவறை இருக்கு இல்லையா, தாயினுடைய கருவறை, அங்க இருக்கவே முடியாது. இப்ப வெயில் காலம் ஆயிடுச்சு, யோசிச்சு பாருங்க. நம்மள ஒரு அறையில பூட்டி பூட்டி வச்சுட்டாங்க. அந்த அறையில வெளிச்சம் கிடையாது, காற்று கிடையாது, மின்விசிறி கிடையாது, ஏர் கண்டிஷன் கிடையாது. எப்படி இருப்பணும்? மூச்சு முட்டி செத்தே போயிடும், திறந்து விட்டா போதும். அந்த மாதிரிதான் தாயினுடைய கருவுல அந்த சிசுனால இருக்க முடியாது. சிறிய இடம் தான், வெளிச்சமும் கிடையாது, காத்தும் கிடையாது. அப்புறம் கிருமிகளா அந்த குழந்தையோட உடம்ப கடிக்கும். தாயினுடைய வயிற்றுல கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாஃப்டான பாடி, டெண்டர் ஸ்கின். குழந்தையோடைய சரீரம் இருக்கு இல்லையா, ரொம்ப மிருதுவா இருக்கும். அத வந்து கடிச்சு கிருமிகள்லாம் கடிக்கும் போது பயங்கர வலியா இருக்கும்.
இது பார்த்தாது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மிளகாயெல்லாம் போட்டு காரம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி இதை ஃப்ரை பண்ணி போண்டா, அந்த மிளகா போண்டாலாம் சாப்பிட்டு அதை போய் இந்த குழந்தையோட உடம்புல தேய்ச்சி எரி. அதை தாங்க முடியாம இந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் நகரும். தாயினுடைய வயிற்றுக்குள்ள அந்த கருவறையில் இருக்க முடியாம இந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் நகரும். ஆஹ் அப்ப என்ன ஆச்சு, அம்மா வந்து சொல்லுவா அந்த பொண்ணு கணவன்கிட்ட, பாருங்க பாருங்க நம்ம குழந்தை நம்மளை உதைக்கிறான், அவன் உள்ளேயே உதைக்கிறான், வெளியே வந்தாலும் உதைக்கத்தான் போறான். அந்த குழந்தை மட்டும் கிருஷ்ண பக்தரா இல்ல, வயிற்றுக்குள்ளேயே உதைக்க ஆரம்பிச்சிட்டா, வெளியே வந்தா நல்லா உதைப்பான். அதனால இந்த குழந்தைகளை ஒரு தாயினுடைய கருவுல ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டாலே அவங்க ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவத் இதை கற்க வேண்டும், படிக்கணும், கேட்கணும். அப்ப என்ன, அந்த கான்சியஸ்னஸ் வந்து இந்த குழந்தை கவனமா கேட்கும். அப்ப நாரதர் வந்து பேசினதை அந்த கருவில் இருக்கிற குழந்தை கேட்டுட்டு இருந்தது. நாரதரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். பக்த பிரகலாதன் கருவிலேயே பாடம் கற்றுக்கொண்டவர். நீங்கெல்லாம் சொல்றாங்களே கருவிலேயே அரசியல் படிச்சுட்டு வந்தவர், கருவிலேயே சினிமா நடிகர். ஆனா ஒரு மண்ணுக்கு உதவாது, சும்மா பேச்சுதான் அதெல்லாம், ஊரை ஏமாத்துற வேலை. ஆனா இவர் கருவிலேயே அரசியல் கட்டு வந்தவர், இவர் கருவிலேயே வந்து சினிமா ஆக்டர், இவரு ஒரு பைசா பிரயோஜனம். ஆனா பிரகலாதன் கருவிலேயே ஆன்மீக பாடம் கற்றுக்கொண்டு பெரும் பக்தனாக திகழ்ந்தார். 12 மகாஜனங்கள், பகவானுடைய பக்தர்களே சிறந்த பக்தர்கள். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாதோ, பீஷ்ம, ஜனகோ, வையாசகி, பலிம், பயம். 12 மகாஜனத்துல பாருங்க, பிறப்புல அசுரகுலம், பிறப்பால் அசுரகுலம், ஆனா பக்தர்களில் முதன்மையானவரா இருக்க பிரகலாதன். பக்தராஜ் பிரகலாதன், பக்தர்களே ஒரு மன்னரை போல, சக்கரவர்த்தியை போல. இந்த குழந்தை அப்பாட்ட சொல்றாரு, ஓ கஷிபு, அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடல. பிரகலாத குழந்தை அவங்க அப்பாவை பார்த்து, ஓ மை டியர் டேடி, மை டேடி நோ, மை டேடி மம்மி. என்ன சொன்னாரு, தசாது மன்னிய அசுர வரிய தேகினா சதா சமுத்தி நதியா அசத் கிரகா இத்பாத பாதம் கிரகம் அந்த கூபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேன. என்ன தைரியம் அந்த குழந்தைக்கு. கசிபு கண்டா 3 உலகத்தோடு நடுங்குவாங்க. ஊர் போஸ்வாகா, ஊர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், தேவலோகம், எல்லா கிரகவாசிகளும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர தவிர மீது எல்லாரும் கசிவு கண்டு நடுங்கிற. அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த கசிவு முன்னாடி இந்த குழந்தை சொல்றாரு, நீ அசுரலியே சிறந்தவன், சாது மன்னி அசுர வரிய தேகினான். ஓ அசுரலியே சிறந்த என் தந்தை கசிபுவே, ஓ கசிபுவே, சாது மன்னி அசுர வரிய சதா சமத்தி நதியா அசத் கிரகா. என்ன இந்த குடும்ப வாழ்க்கை, இது உண்மையே இல்ல. ஒரு நாள் நீ செத்து போற, அதுக்குள்ள என் மனைவி, என் குடும்பம், என் சமுதாயம், என்ன இது, விட்டுட்டு போ. இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போன. சாது மன்னி அசுர வரிய தேகினா சதா சமுத்தி நதியா அசத் கிரகா. உண்மை இல்லாத வாழ்க்கை நீ உண்மையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, ஓ அசுரில் சிறந்தவனே கஷிபு. பாத பாதம் கிரகம் அந்த கூபம். இந்த வீடு இருக்குல்ல, அது இருண்ட கிணறு. எந்த வீட்டுல கிருஷ்ண பக்தி இல்லையோ, எங்க பகவானை வழிபடப்படலையோ, அந்த வீடு இருண்ட கிணறுக்கு சமம். பாலும் கிணறு, உளுந்தா அங்க தண்ணியும் கிடையாது, வெளியிலும் வர முடியாது, வெளிச்சம் கிடையாது, செத்து போக வேண்டியதான். பாலும் கிணறு. அப்ப கிருஷ்ண பக்தி இல்லாத வாழ்க்கை பாலும் கிணறோடு ஒப்பிடப்படும். பாத பாதம் கிரகமந்த கூபம். இதுக்கு பேசாம நீ காட்டுக்கு போயிரு, பிருந்தாவனத்துக்கு போயிரு, அங்க போய் ஹரியோடைய நாமத்தை சொல்லு. என்ன அழகான போதனை. சின்ன வயசுதான், மூர்த்தி சிரிச்சு கீர்த்தி பெருசு. 5 வயசு குழந்தை, ஆனா பேசுவது பெரும் பேச்சு, பெரும் ஆன்மீக தத்துவம். நாரதுடைய கருணையினால அந்த குழந்தை அவ்வளவு அழகா பேசு. சோ அதனால பாகவதத்துல நான் பேக் டு ஸ்டோரி. சோ பாகவதத்தில் இந்த 3 தாய்மார்கள், திதி, அதிதி, தேவகுதி. அது எப்படி, திதி வந்து கஷ்யபருடைய மனைவி, கஷ்யபர் பெரும் முனிவர், அவருக்கு அவருடைய மனைவிக்கு அசுர குழந்தையா பிறந்தாங்க. காரணம் என்னது, திதியோடைய மனம் அசுத்தமாகிறது. திதி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கஷ்யபர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவங்களை அணுகி, உடனடியாக உங்களுடன் நான் வந்து குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், இந்த நேரம் அதற்கானது அல்ல. ஓ திதி, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த நேரம் உமையாலும் மகாதேவரும் யாத்திரை செல்லும் நேரம். இந்த நேரம் சந்தி நேரம், இதில் நாம் சேரக்கூடாது. நாம் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்ய வேண்டும், பொறுமையாக இரு.
நேரம் வரும்போது அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது. ஆனா திதியால் பொறுத்து கொள்ள முடியும். அவள் காமம் தலைக்கு ஏறி இருந்தது. திதி பிரார்த்திக்கிறாள் மீண்டும் மீண்டும், ஓ என் அன்பு கணவரே, என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். கட்டாயப்படுத்துகிறாள். அந்த மன அழுக்கு, திதியால காமத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் மனம் அழுக்காக இருந்தது. எந்த நேரத்தில் சேரக்கூடாதோ அந்த நேரத்தில் கணவரை வேண்டிக் கொண்டாள். கணவரும் வேறு வழி இல்லாமல் திதியோடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார். அவரும் அவ்வளவு உறுதியாக இல்லை. திதி கேட்ட உடனே அவரும் சம்மதிச்சார். அதுக்கப்புறம் சொன்னாரு, திதி நீ பெரும் தவறு செய்து விட்டாய். சேரக்கூடாத நேரத்தில் என்னை கட்டாயப்படுத்தி நீ என்னோடு இணைந்து விட்டாய். உனக்கு பிறக்கும் குழந்தைகள் பெரும் ராட்சசர்கள், அசுரர்களாக பிறப்பார்கள். அதுக்கப்புறம் அவர் அழுகிறார், யோகோ நான் பெரும் தவறு செய்து விட்டேனே. நம்ம கூட சில நேரம் அப்படிதான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுவோம். திதி திதி நிதி இல்ல, திதி தி தி திதி. சோ திதி என்ன பண்ணா, அவ அழுதா, யோகோ என் கணவர் திரும்ப திரும்ப சொன்னாரே இந்த நேரம் அதற்கானது அல்ல, வேண்டாம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னாரு, நான் கேட்கலையே. இப்ப என்னாச்சு, என் துர்புத்தி, என் அசுத்தமான மனது, எனக்கு ராட்சசர்களே குழந்தையாக வரப்போகிறார்களா, அசுர குழந்தைகள் பிறக்க போகுதா, ஐயோ என்ன ஒரு பாவம் செய்து விட்டேன். போயும் போயும் அசுர குழந்தைகளான பெற வேண்டும். இந்த அசுர குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல, 3 உலகத்தையும் கதற செய்வார்கள். வெறும் அரக்கர்கள். எல்லோரும் இவர்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். இவங்க பல அபச குணங்களை பாக்குறாங்க. இந்த குழந்தைகள் பிறந்தா என்ன நடக்க போகுது, பெரும் வேதனை காலம், அழறாங்க. அப்போ திதி பிரார்த்தனை பண்றாங்க, பிரபு நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். எவ்வளவு சொல்லி நான் கேட்கலையே, இதுக்கான பிராய்ச்சித்தம் என்ன? அவர் சொல்றார், திதி நீ தவறு செய்து விட்டாய். அதனுடைய விளைவு இந்த அசுர குழந்தைகள் பிறக்க போது இதை தடுக்க முடியாது. உன்னுடைய அசுத்தமான எண்ணம், உன் அசுத்தமான சிந்தனை, அந்த அசுர குணம் இப்ப அசுர குழந்தைகளாக பிறப்பெடுக்குது. இதை தடுக்க முடியாது. ஆனா நீ எப்போ உன் தவறை உணர்ந்து அதற்காக அழுதாயோ வருத்தப்பட்டாய், அப்போ நீ புனிதமாகி விட்டாய். இப்ப நம்ம தவறு பண்ணிட்டு, சே பண்ணிருக்கவே கூடாது, தெரியாம பண்ணிட்டேன், இப்ப எனக்கு ரொம்ப வேதனை, அழுகழுகியா வருது, இனிமேற்கொண்டு இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து உறுதியாக இருந்தோம்னா, அந்த தவறை நினைச்சு அழுது வருத்தப்பட்டோம்னா மன்னிக்கப்படும். அதனால கஷ்யபர் சொன்னாரு, திதி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இத இப்ப நினைச்சு வருத்தப்படுற இல்லையா, நீ தூய்மையாகி விட்டாய். அதனால இப்ப இந்த அசுர குழந்தைகள் பிறக்கிறத தவிர்க்க முடியாது, அது உன்னுடைய தவறுடைய விளைவு. ஆனா இன்னொரு பாக்கியம் என்னன்னா, நீ எப்போ தூய்மை அடைந்து உன் மனம் தூய்மை அடைந்ததோ, எப்போ செய்த தவறுக்காக வருத்தப்பட்டாயோ அழுதாயோ, உன்னுடைய வம்சத்தில் ஒரு அழகான குழந்தை பக்தனாக பிறப்பெடுப்பான். பேர குழந்தை பக்தர்களையே சிகரம் போல திகழ்வான். அவன் எல்லோருக்கும் பெரிய ஆச்சாரியனாகவும் ஒரு முன்னோடி, பக்தியில் ஆகச் சிறந்த ஒரு முன்னோடியாக திகழ்வான்னு ஆசை. அதான் பிரகலாத். சோ இப்படி அதிதியோடைய மனம், சாரி திதியோட மனம் கவலையில், அதாவது காமத்தில் இருந்தது. அவளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அசுரங்களா. அதிதியானவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி திதியை போல அசுர குணம் இல்லை. அதிதி ரொம்ப நல்ல பெண்மணி. ஆனா அவளுக்கு தன் குழந்தை மேல அட்டாச்மெண்ட். என்ன ஆச்சு, தேவர்கள்லாம் சொர்க்கத்தை இழந்த உடனே அதிதி அழறாங்க, ஐயோ என் பையங்களுக்கு சொத்தெல்லாம் போச்சே, அவங்க ராஜ்யத்தை விட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை. அப்ப இது எதனால, தன் பிள்ளைகளை ஆன்மா என்று கருதாமல் என் பிள்ளைகள் பௌதிக வசதி அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சதுனால அவங்களுக்கு கவலை. கஷ்யபர் எவ்வளோ சொல்றாரு, அந்த கவலையிலிருந்து வெளியில வரமாட்டேங்க. அப்ப கஷ்யபர் குருவா இருந்ததுனால அந்த கணவர் மனைவிக்கு குருவாக இருக்க வேண்டும், அவர் பக்தனாக இருக்க வேண்டும். சோ கஷ்யபர் சொன்னாரு, அதிதி ஒரு நாள் புலம்புறாங்க. அதிதி ஒரு நாள் கஷ்யபர்கிட்ட புலம்புறாங்க, ஓ பிரபு நீங்க தவம் பண்றீங்க, நீங்க 3 காலம் அறிஞ்சவரு, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, பலி மகாராஜா சொர்க்கத்தை அபகரிச்சிட்டாரு, இந்த குழந்தைகள்லாம் சொர்க்கத்தை விட்டு தலைமறைவா இருக்காங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அவங்க அழுதுகிட்டு. இப்ப போய் ஒரு உடல் சார்ந்த விஷயத்துக்காக கவலைப்படுறத போய் ஆன்மீக விஷயம் சொன்னா மண்டையிலே ஏறாது, உபதேசம் உதவாது. யாருக்கு, பௌதிகத்துல மூழ்கி இருக்கிறவனுக்கு உபதேசம் உதவாது. அதை பிராக்டிக்கலா தான் காமிக்கும்.
அப்போ கஷ்யபர் என்ன பண்ணாரு, தன் மனைவிக்கு சொன்னாரு, நீ என்ன பிரார்த்தனை பண்றதை விட அனைத்துக்கும் ஆதாரம் எல்லாம் அவனுடைய அனுமதிப்படியே நடக்குது. அந்த பகவான் கிருஷ்ணர் வாசுதேவனை நீ பிரார்த்தனை செய். அவரை நீ வழிபட்டு திருப்தி செய்தால் அவர் உனக்கு நன்மை செய்வார். அவரை விட உயர்ந்த நண்பர் கிடையாது, அவரை விட உயர்ந்த பாதுகாவலர் கிடையாது, அவரை விட சிறந்த அடைக்கலம் கிடையாது. அவரே அனைத்துக்கும் ஆதாரம். நீ என்ன தஞ்சமடைந்து பிரார்த்தனை செய்வதை விட பகவானை தஞ்சமடைந்து பிரார்த்தனை செய்தால் அவர் உனக்கு அருள் புரிவார். அப்போ அதிதி என்ன பண்ணாங்க, பகவானை குறிச்சு தவம். அந்த தவத்தை எப்படி செய்யணும்னு கஷ்யபரே சொல்லி கொடுத்தார். பயோவர்தாங்கிற ஒரு விதம், அதெல்லாம் ஒரு பெரிய டீட்டெயில், அது பாகவத்துல இருக்கு. நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கு பேச. இந்த பயோவர்தாங்கிற விரதம் இருந்து தன் கணவனுடைய அருளால அதிதி பகவான் கிருஷ்ணரை நேருக்கு நேராக தரிசனம் செய்தார். பகவானே ஒரு குழந்தையா வந்தாரு, வாமன மூர்த்தியாக, தேவர்களுக்கு சொர்க்கத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக வாமன மூர்த்தியா வந்தார். அப்போ திதியோடு ஒப்பிடும்போது அதிதி எவ்வளவு உயர்ந்தவள். ஆனா அதிதிக்கு என்ன ஆசை, தன் பக்தர் தன் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை மீட்டு கொடுக்கணும். பகவான் என்ன பண்ணார், சொர்க்கத்தை மீட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வந்தாரு, வாமன மூர்த்தி அவதாரம் பண்ணாரு, சொர்க்கத்தை மீட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா தேவகூதி என்ற பெண் தன் நலம் கருதாது தன் உடலை வருத்தி கொண்டு பெரும் மன்னருடைய மகள், சுயம்பு மனு, மனிதகுல தந்தை, அவளுடைய மகள் ராஜகுமாரி தேவகுதி, கர்தமர் ஒரு வந்து ஒரு ஒரு துறவி. அவர் கௌதமர் ஒரு குடிசையில வாழக்கூடியவர், ஒரு துறவி, ஒரு சாது. அந்த சாதுவுக்கு சேவை செய்து அவரை மணந்து கொள்ள இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான புருஷர், தர்மத்தை பின்பற்றக்கூடிய இறை நம்பிக்கையுள்ள ஒரு நல்ல ஆண்மகன் தனக்கு கணவனாக வர வேண்டும், அவனுக்கு சேவை செய்து என் வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவகுதி கர்தமரை தன் கணவராக தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த முனிவருக்கு சேவை செய்தார். தன்னை பராமரிக்கிறத விட்டுட்டாங்க, உடலை கூட பராமரிக்கல, சரியா சாப்பிடல, தூங்கல, உடலையும் பராமரிக்க தன்னை வருத்தி கொண்டு தன் கணவனுக்கு சேவை செய்தார். பதிவிரதை, தர்மமே உருவான அந்த பதிவிரதையும் கர்தவருக்கும் பகவான் கிருஷ்ணரே கபில வாசுதேவனா குழந்தையாக வந்தார். அது மட்டுமல்ல, தன் தேவகுதி அன்னைக்கு வந்து உயர்ந்த ஆன்மீக அறிவை புரகட்டி, அந்த அம்மாவுக்கு தெரியும் தேவகுதிக்கு இந்த பகவான் கிருஷ்ணர் தான் எனக்கு மகனாக வந்திருக்கிறார், அதனால ஓ பகவானே ஜெகத்குருவே எனக்கு ஆன்மீக உபதேசம் புரியுங்க அப்படின்னு கபிலர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்கிறார். பக்தி தன்னுடைய மகிமையை பற்றி கேட்டு, அந்த இந்த குழந்தை எனக்கு சாதாரண குழந்தை அல்ல, அந்த பரம புருஷரே எனக்கு குழந்தையா வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த கபில வாசுதேவட்ட ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொண்டு தேவகுதி பேரானந்தம் அடைந்து அந்த உடலை விட்டு பகவான் போனார். அப்போ திதி, திதியோடைய ஒரு உணர்வுனால அவளுக்கு அசுர குழந்தை பிறந்தது. அதிதி வந்து தெய்வீகமான பெண்மையில தேவர்கள் குழந்தையா பிறந்தாங்க. ஆனா தேவகுதி வந்து ஆகச்சிறந்த ஒரு பக்தியா இருந்ததுனால அந்த பகவானே குழந்தையா வந்தது மட்டுமல்ல, அவளுக்கு ஆன்மீக அறிவை போட்டி அவர் ஆன்மீக குலத்தை அமைச்சு. ரொம்ப அழகான பாடங்கள், இது போல நிறைய பாடங்கள் பாகவத்தில் இருக்கு. அடுத்த சங்கத்துல அதை பத்தி பேசுவோம். சந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். சாரி, இன்னைக்கு நான்